ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கோல்டு அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ இன்னைக்கு முக்கியமான நியூஸ் இருக்கு. என்எஃப்சி நியூஸ் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் அதுக்கு பிஃபோர் என்ன நடக்கும்னு கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம நேற்று ட்ரா பண்ண விஷயம். ஸோ இதில் நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள மார்க்கெட் கட்டாயம் நாங்கள் சொல்லக்குள்ள இந்த ஜோனில் மார்க்கெட் இருந்துச்சு. இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நம்ம பைஸ் ஜோனுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இதுல இருந்து பை ஆப்ஷன் எடுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய டைம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்தது வந்து பை ஆப்ஷன் தான். நேற்று கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் 1840 இல்லாட்டி 1850 மட்டும் எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ ஈவினிங் கொஞ்சம் நியூஸ் டைம்ஸ் இருந்துச்சு. ஸோ நியூஸ் டைம்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து என்ன நடந்துச்சு, இந்த ஜூனை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த ஜூனில் தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட் இன்னுமே கரெக்டான ஒரு பிரேக் அவுட் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் கண்டினியூவாக இந்த ஜூனில் இருந்த மார்க்கெட் ஸோ பிரேக் அவுட் நடந்துச்சு. இதில் செல் எடுத்திருந்தோம். ஸோ அகெயின் அதுக்கு பிறகு பையும் ட்ரை பண்ணியிருந்தோம். பையும் ப்ராஃபிட் கிடைச்சிருந்தீங்க. நீங்கள் செல் வந்து லைவ்ல பார்த்துருக்கலாம். லைவ்ல நம்ம கொடுத்துருந்தோம் செல். ஸோ அதுக்கு பிறகு மார்க்கெட் என்னதுக்கு திரும்ப அதே சுச்சுவேஷனுக்கு அதே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு எகெயின் மார்க்கெட் வந்து 1820க்கு மேலே தான் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 4 ஹவர் சார்ட் வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ மேபி திரும்பவும் மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா திரும்பவும் இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சப்போர்ட் ஜோன் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நான் 1 2 3 சொல்லியிருந்தேன். தேர்ட் வரக்குள்ள கட்டாயம் பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ பிரேக் அவுட் நடக்கல. திரும்பவும் 4 டைம்ஸ் வந்த பிறகு என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில், திரும்பவும் இந்த ஜோன் வந்து சப்போர்ட் ஜோன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருக்கு. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கனால இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு லாங் செல் வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 1750 780 மட்டும் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டில் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கலாம். ஸோ வளமையாக நம்ம பார்க்குற மாதிரி மந்த்லேருந்து போய்க்கிறோம். ஸோ மந்த் முடிகிறதுக்கு நமக்கு இன்னும் 25 டேஸ் இருக்குது. ஸோ 25 டேஸ் இருக்குது. ஸோ அதனால நமக்கு தேவையான லோ பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு தேவை. ஸோ மார்க்கெட் எந்த லோ இருந்தது, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து 1813 எடுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ 1813 வந்து ஒரு நியூ லோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஜோன். ஸோ இந்த ஜோன் தான் நமக்கு இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம பை ஆப்ஷன் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அப்படியே போயிடும். நம்ம வீக்லி சார்ட் போயிடும். ஸோ வீக்லி சார்ட் இன்னைக்கு க்ளோஸ் வைக்கும். ஸோ அந்த வீக்லி சார்ட் க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ அந்த வீக்லி சார்ட் க்ளோஸ் வைக்கிறத வச்சு நல்ல கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம்னா நான் என்ன ரீசனுக்கு சொல்கிறேன்னா மேபி என்எஃப்சி நியூஸுக்கு பிறகு என்எஃப்இ நியூஸுக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்னா இதுக்கு மேலே சப்போஸ் இந்த ஜூனுக்கு மேலே இது ஒரு க்ரீன் கலர் கேண்டலாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ என்ன கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு க்ரீன் கலர் கேண்டலாக இந்த கேண்டல் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா கட்டாயம் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து என்ன செய்ய போகிறோம், மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இப்படி நடந்தால் ஸோ அப்படி நடக்கல மார்க்கெட்டில் வந்து எகெயின் என்ன நடக்க போகுது, இந்த ஜூனுக்கு பிலோ இந்த ஜூன் அதாவது இப்போ கிரியேட் ஆகிருக்கிற நியூ லோ இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சா கட்டாயம் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, திரும்பவும் நம்ம மண்டே மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நல்ல ஜூனில் கிடைச்சதுக்கு பிறகு திரும்பவும் மார்க்கெட் வந்து என்ன செய்ய போகுது, திரும்பவும் நமக்கு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆக போகுது. ஸோ இந்த வீக்லி சார்ட்டை வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு இந்த வீக்லி சார்ட் முடிகிறதுக்கு இன்னும் 15 ஹவர்ஸ் இருக்குது. 15 ஹவர்ஸ் இருந்தாலும் ஒரு மெயின் நியூஸ் இருக்குது. மெயின் நியூஸுக்கு பிறகு தான் நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. மந்த்லி சார்ட்டில் எடுத்து அதே சேம் பாயிண்ட்ஸ் தான். ஸோ அப்படியே நம்ம போய்க்கிறோம் இன்ட்ராடே அப்டேட். ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு பார்க்கல. இன்ட்ராடே அப்டேட்டில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இது ஒரு நியூ லோ. ஸோ வேணும் அதை நோட் பண்ணிக்கிறோம். இது வந்து நியூ லோ 1813. இது வந்து ஒரு இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு கிடைச்சிருக்க ஒரு நியூ லோ. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நியூ லோ மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் வந்தாலும் திரும்பவும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே ஜோனுக்கு சுச்சுவேஷனுக்கு மார்க்கெட் திரும்புது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1819 எடுத்துக்கிறேங்க, அப்ராக்ஸாக இருக்கும். நான் வந்து 1819 எடுக்கிறேன். ஸோ 1819. ஸோ இந்த ஜூனில் மார்க்கெட் என்ன நடக்கும் போது ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே ஜூனுக்கு மேலே தான் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட்டில் எங்கே பிரேக் அவுட் கிடைச்சா நமக்கு நல்ல பை எடுக்கலாம்னா மார்க்கெட்டில் இதுதான் நமக்கு ஒரு நல்ல கரெக்டான ஒரு பை. அதாவது 1828. ஸோ 1828க்கு மேலே தான் நம்ம பை எடுக்க போகிறோம். அதாவது இந்த கேண்டில் வந்து இன்னைக்கு என்எஃப்சி நியூஸுக்கு நேரம்
இல்லாட்டி இன்னைக்கு இந்த டே க்ளோஸ் வைக்கிறது நேரம், இந்த வீக் க்ளோஸ் வைக்கக்குள்ள எபோவ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இது ஒரு க்ரீன் கலராக எடுத்துக்கோங்க. எபோவ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் நடக்க போகுது. வீக்லி சார்ட்டில் பார்த்த அதே சிச்சுவேஷன் தான். ஒரு டவுன் எதிர்பார்த்துட்டு அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் வந்து எகெயின் நடக்க போகுது, பிலோ இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் திரும்பவும் கண்டினியூஸாக செல் ஜோன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி கட்டாயம் பிகினர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் வேறு, அது மட்டும் இல்லாமல் மெயின் நியூஸ், ஸோ வீக்லி க்ளோஸ். ஸோ இந்த மாதிரி டேஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு சார்ட் அனலைசிங் பாருங்கள், எடுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அனலைஸ் பண்ணுங்கள், என்எஃப்சி நியூஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் பாருங்கள். நியூஸ் டைம் வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு அதுகளை கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ட்ரேட் போகும். ஏன்னா இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம நினைப்போம் நம்ம வந்து கண்டினியூவாக செல் வரும்னு, பட் செல்லும் வரலாம், பையும் வரலாம். ஏன்னா அந்த மார்க்கெட் நமக்கு க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன மூவ்மெண்ட் இருக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு வேணால் இந்த பாயிண்ட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம் தேவையாக இருந்தால். வேணால் இதை எடுத்துக்கிறோம். நமக்கு வந்து இது வந்து 1823 எடுத்துக்கணும், கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். நான் வந்து 23 எடுக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ஏன்னா அது ஒரு கீ ஜோன் மாதிரி தான். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேருந்து லோவிலேருந்து ஹை பாருங்கள். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இந்த லோவிலேருந்து ஹை பார்க்கல நம்ம எடுக்கிற இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% மாதிரி தான் இருக்கும். ஆனால் 50%க்கு மேலே தான் இருக்குது, பட் கரெக்டான 50% இல்லை. ஸோ அந்த இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது, 50%க்கு மேலே அபவ். ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், மார்க்கெட்டை கல்குலேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இதில் பிரேக் அவுட் நடந்தால் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே 4 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். ஸோ 4 ஹவர் சார்ட் போயாச்சு. ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா எப்பயும் இன்னைக்கு ஏஷியா மார்க்கெட்டில் ஓப்பன் பண்ண டேலேருந்து, அதாவது October 6 இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டிலாக தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ எகெயின் இந்த ஜூனுக்கு வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு திரும்ப எகெயின் மேலே மார்க்கெட் திரும்ப வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஃபேக் மூவ்மெண்ட்டாக கூட இருக்கலாம் ஃபியூச்சரில். ஆனால் இங்கே ஒரு லோ கிரியேட் ஆகிருக்கு, பட் இன்னுமே நமக்கு ஒரு நியூ ஹை வந்து கிரியேட் ஆகலை. ஸோ நியூ ஹை கிரியேட் ஆகுனா கட்டாயம் இதை பிரேக் அவுட் பண்ணணும். இதை பிரேக் அவுட் பண்ணி இந்த ஜூனையும் பிரேக் அவுட் பண்ணி ஏதாவது நியூ ஹை கிடைச்சாக்கா நம்ம மார்க்கெட்டில் வந்து பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ அப்படியே 1 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். ஏன்னா 4 ஹவர் சார்ட்டில் நம்ம பார்த்தாச்சு. ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நிறைய ட்ரெண்ட் லைன்ஸ், சின்ன சின்ன ட்ரெண்ட் லைன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் எகெயின் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு எதுவும் இருக்கான்னு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்குது, பட் இன்னும் கரெக்டான கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ இப்போதைக்கு இதை எடுத்துக்கிடுவோம் இந்த ஜூனை. ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ அதை விட பெட்டராக இந்த ட்ரெண்ட் லைன் ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் எடுத்துருக்கேன். ஸோ பெரிய கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்திருக்கு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், மார்க்கெட்டில் நல்ல பை இருக்குது, இதுக்கு மேலே நம்ம பை. ஸோ அந்த பை நம்ம ட்ரை பண்ணோம்னா கட்டாயம் 1848 நேற்று சொன்ன அதே ஜோன் தான், சேஞ்சஸ் இல்லை. ஸோ இதுக்கு மேலே பை. ஸோ இந்த ஜோனுக்கு மேலே பை இருக்குது. அதே மாதிரி செல் ஆப்ஷன் சொல்ல போனால் எகெயின் மார்க்கெட் வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் திரும்பவும் செல் இருக்கு. ஸோ செல் கொஞ்சம் ட்ரை பண்ணக்குள்ள டாப் லாஸ் கொஞ்சம் கூட வச்சுக்கிறோங்க. ஏன்னா இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்மளுக்கு கட்டாயம் வந்து 1800 மட்டும் இப்போதைக்கு மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். 1800 மட்டும். ஸோ என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் வந்து ஏ ஆப்ஷன். ஸோ ஏ நடக்கணும் மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டாக இது பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ பிரேக் அவுட் நடந்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் மேலே போகிற மாதிரி, மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் அப்படி எதுவுமே நடக்கலை, திரும்பவும் இதே ஜோனுக்கு வந்துருச்சுன்னா மார்க்கெட் என்ன செய்யுங்க, இந்த ஜோனில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண பிறகு வெயிட் பண்ணுங்கள். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு செல் எடுங்க. இது ஒரு நல்ல டார்கெட் உங்களுக்கு.
ஸோ 1813. ஸோ 1813 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து இந்த 18.5 இல்லாட்டி 18.6 இல்லாட்டி 1800 மட்டும் நமக்கு டவுன் சைட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஸோ என்எஃப்சி டைம் நியூஸ் டைம் பார்த்துக்குறோம். என்எஃப்சி டைம் நேரம் நமக்கு பிஃபோர் என்எஃப்சி நியூஸ் டைம் எயிட்டீனுக்கு பிலோ மார்க்கெட் இருந்தால் அகெயின் பை ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி பை ஆனால் நம்ம எதிர்பார்க்கலாம் 1830 இல்லாட்டி 33. அப்படி 33யும் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 40 மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் நியூஸ் டைம் நேரம். அப்படி இல்லை மார்க்கெட் செல் ஆகுதுன்னா நம்ம அந்த டைமுக்கு மேலே பார்க்கல, கட்டாயம் வந்து நமக்கு 1820 அதே மாதிரி 1818 அதே மாதிரி 1813 இருந்து எதிர்பார்க்கலாம் 1800 மட்டும் எதிர்பார்க்கலாம். நான் இப்போதைக்கு 1805 மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ அது 2 அப்டேட் இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மார்க்கெட்டை. ஸோ மேபி நமக்கு கிடைச்சிருந்தா மார்க்கெட் நேரம் என்எஃப்சி நியூஸ் நேரம் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் வந்து பிஃபோர் என்எஃப்சி நியூஸ் நேரம் மார்க்கெட் டவுன் சைட்டில் இருந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பை ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ எல்லாமே டிபெண்ட் அவங்க கொடுக்குற டேட்டாவை பொறுத்து தான் வரும். ஸோ முடிஞ்சால் அந்த டைமில் வந்து நம்ம லைவில் கொடுக்குறோம். ஸோ ஐடியாஸ் கொஞ்சம் கொடுக்குறோம், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்னைக்குள்ள அப்டேட்ஸ் தான், பெரிய அப்டேட்ஸ் இல்லை. ஏன்னா இந்த ஜூனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ஜூனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் தான் கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். ஸோ இந்த ஜூனில் மார்க்கெட் கண்டினியூஸாக ரன்னிங் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இந்த நியூஸ் டைம் இதுக்காக வெயிட் பண்ணுது. ஸோ இது வெயிட் பண்ணனால நம்ம வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம பிஃபோர் நியூஸுக்கு முன்னுக்கு அப்டேட் ஒன்று நான் தரேன் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில். ஸோ கட்டாயம் நீங்கள் டெலிகிராம் குரூப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.